இங்கே ஒருத்தன் கையில் ஜெல்லை தடவுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்க கடிகாரத்தில் 7 நிமிஷம் செட் பண்ணி இவன் கழுத்தில் மாட்டுறாங்க. இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்கன்னா இங்கே இருக்க ஏழை மக்களுக்கு தண்டனை கொடுக்க தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. ட்ரெயினில் இருக்க ஒரு ஹோலை ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவன் கையில் ஒரு விலங்கு மாதிரி மாட்டுவாங்க. அதுக்கப்புறம் அவனோட கையை அந்த ஹோலில் மெதுவாக உள்ளே விடுவாங்க. இவன் ரொம்பவே கத்த ஆரம்பிப்பான். இவன் ஏன் கத்துறான்னா இந்த ட்ரெயினுக்கு வெளியே ரொம்பவே பனிக்காத்து வேகமாக வீசிட்டு இருக்கும். அந்த குளிர் தாங்க முடியாமல் தான் அவன் ரொம்பவே கத்த ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சைலண்ட் ஆகிடுவான். ஏன்னா அவன் கை ரொம்பவே உறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அவனோட கையை மெதுவாக வெளியே எடுப்பாங்க. அங்கே இருக்க பணக்காரங்க எல்லாருமே இதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் அவனோட கையை தட்டி பார்ப்பாங்க. இரும்பு மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே இருக்க சுற்றி எடுத்து ஒரே அடி அடிச்சிடாங்க. அவன் வழியில் ரொம்பவே துடிச்சிட்டு இருப்பான். அங்கே இருக்கவங்க யாருமே இதை கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாவே பனிக்காத்து வேகமாக வீசிட்டு இருக்கு. அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே திட்டக்கிட்ட 17 வருஷமா அந்த ட்ரெயினில் தான் எல்லாரும் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஊரில் இருக்க பணக்காரங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் கிளாஸில் டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களோட பணத்தை யூஸ் பண்ணி ரொம்பவே ஆடம்பரமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட இருக்க பணத்தை எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இவங்க டைம் பாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க குழந்தைங்களையும் அங்கேயே படிக்க வச்சுட்டு இருப்பாங்க. அதுவே அந்த ஊரில் இருக்க ஏழைங்களை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் போட்டுருவாங்க. அவங்க மக்களும் அதிகம் பேர் இருப்பாங்க.